எதுவும் திருமணம் பண்ணணும் என்ற ஒரு ஐடியா எதுவும் இருக்கா? இல்லை, அப்படிலாம் ஐடியா கிடையாது. என்னை நானே பார்த்துக்குவேன். நடிகர் சங்கம் எப்போவுமே யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டேன். நடிகர் சங்கம் இருக்கீங்களா? இல்லை, நான் நடிகர் சங்கம் சங்கத்தில் யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? அதில் விளம்பரத்தை பார்த்து ரஜினிகாந்த் 1 லட்சம் கொடுத்துருக்காரு. மாதம் 10,000 தரேன். ஓகே ஐயா, ஒரு நாள் உங்கள் நேரில் வந்து சந்திக்கிறேன். உங்கள் காலையில் விழுந்து நான் வணங்க வேண்டும். அவரை நேரில் பார்த்ததில் அவர் படத்தில் நடித்ததில்லை, ஆனால் தேடி வந்து செய்கிறாங்க. எனக்கு வந்து இங்கே ரசிகை மன்றத்தை பார்க்கணும் அப்படின்னு சுரேஷ் சார் சொன்னேன். இது முதல் மாடி ஏறி வருவீங்களாம்னு. எங்கள் பழனி மலைக்கு போனால் படிக்கட்டு ஏறுறோம்னாங்க. அதை மாதிரி ஏறி வந்துடும் சொல்லி வந்தேன். வந்துட்டு இந்த பாத்திர பண்டங்கள் தான் எனக்கு கொடுத்தாங்க. லெஜண்ட் ரசிகர் மன்றம் சார்பாக பாவா லட்சுமணன் ஐயா அவர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் அது எல்லாமே இன்னைக்கு ரசிகர் மன்றம் சார்பாக செயலாளர் சுதாகர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன் பாவா அவர்கள் தங்க இடம் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்தார். அந்த தகவலை நான் லெஜண்ட் அவர்களிடம் சொன்ன உடனே அவருக்கு தேவையான எல்லா உதவிகளும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி லெஜண்ட் அவர்கள் சொன்னாங்க. உடனே சுதாகரிடம் 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து பாவா லட்சுமணனுக்கு கொடுங்க. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு வீட்டுக்கு போனோன்னா அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சமைக்கிற பொருட்கள் எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது அது கொடுத்து முடிச்சு கிட்டத்தட்ட 10 நாள் ஆகிப்போச்சு. லெஜண்ட் அவர்கள் சோசியல் மீடியாவில் அவ்வளோ அவர் ஆக்டிவாக இல்லை. ஆனால் அதை அவர் ஞாபகம் வச்சுருந்து அவர் வீடு மாறி போயிட்டாரா, அவருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உடனே அவருக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நேற்று சொன்னார். இன்றைக்கி அதை வந்து செயல்படுத்தி காட்டிட்டாரு. சுரேஷும் சுரேஷன் வந்து 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கிச்சன் தேவையான கட்டில் மெட்டு ஃப்ரிட்ஜு எல்லாமே தரோம்னு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமே ஆனால் நீங்கள் இருங்க, உங்கள் அட்ரஸ் கொடுங்க அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து இங்கே ரசிகை மன்றத்தை பார்க்கணும் அப்படின்னு சுரேஷ் சார் சொன்னேன். இது முதல் மாடி ஏறி வருவீங்களாம்னு. எங்கள் பழனி மலைக்கு போனால் படிக்கட்டு ஏறுறோம்னாங்க. அதை மாதிரி ஏறி வந்துடும் சொல்லி வந்தேன். வந்துட்டு இந்த பாத்திர பண்டங்கள் தான் எனக்கு கொடுத்தாங்க. ரசிகை மன்றத்தை நான் இன்றைக்கு மறக்க மாட்டேன். சுதாகரனே, சுரேஷனே, கூழ் சுரேஷனே, ஒரு லட்சம் சரவணா சார், ஒரு புரட்சி தலைவர் மாதிரி வாழ்நாள் மறக்க மாட்டேன். இது இல்லாமல் சுதாகரனை சொன்னார், ஆனால் இது மட்டும் இல்லைண்ணே, உங்களுக்கு எப்போ கஷ்டம்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு ஐயா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காரு. அதனால் அவர் நீடி வாழ்க. அவர் வச்சிருக்க துணிக்கடை, பாத்திரக்கடை எல்லாமே நல்ல வியாபாரம் பெற்று இன்னும் தமிழ்நாடு பூரா இருக்குது, இந்தியா பூரா கடையை திறக்கணுன்னு எல்லாமெல்லாம் இறைவனை கேட்டுக்கொள்கிறேன். அவரை நேரில் பார்த்ததில் அவர் படத்தில் நடித்ததில்லை, ஆனால் தேடி வந்து செய்கிறாங்க. இவங்க 2 பேரையும் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். ஐயா, ஒரு நாள் உங்கள் நேரில் வந்து சந்திக்கிறேன். உங்கள் காலையில் விழுந்து நான் வணங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. என்னைக்கு கூட்டி போகிறீங்க ஐயா? சொல்லுங்க, சொல்லுங்க. அவனை ஒரு வாரத்தை சொல்கிறேன், கூட்டி போய்ங்க. இப்போ தமிழ்நாட்டில் யாருமே செய்யாத உதவி அவர் செஞ்சுருக்காரு. கண்டிப்பாக அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். கண்டிப்பாக சொல்லுங்கள் சார், கூழ் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக லெஜண்ட் அவர்களை பார்ப்பதற்கு சுதாகர் அவர்கள் ஏற்பாடு பண்ணி தருவார். சுரேஷன் சரிங்களா? அவங்களுக்கு அங்கே வந்து கட்டில், பெட்டு, இந்த மாதிரி பாத்திரம் எல்லாமே கேட்டிருந்தாங்க. உடனே எங்களுடைய அன்பு தலைவர் லெஜண்ட் அவர்கள் உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கணும் தான் சொன்னோம். அவர் ஐயா பாபலட்சுமி ஐயா சொன்னார், நானே உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து வாங்கிக்கிறேன், நானே நேரில் வரேன், கண்டிப்பாக வந்து நானே வாங்கிக்கிறது. இன்றைக்கி வந்தாங்க. இன்றைக்கி அவங்க எல்லாமே பாத்திரம், ஃப்ரிட்ஜு, அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே எங்களுடைய தலைவர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அண்ணன் கூழ் சுரேஷ் அண்ணனுடைய முயற்சியும் அவங்களும் சொல்லி உடனே இது பண்ணாங்க. எங்களுடைய செயலாளர் அண்ணன் சுரேஷ் அண்ணன் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவர்கிட்ட சொல்லி ஒரு பெரிய உதவி வாங்கி கொடுத்துருக்கோம். அதுமாதிரி அண்ணனுக்கு ஏற்கனவே ஒரு 2 லட்ச ரூபா உதவி பண்ணணும். உங்களுக்கு அது எப்படி உங்களுக்கு யூஸாக இருந்துச்சு பண்ணணும். அப்படியே நீங்கள் கொடுத்த காசை பேங்கில் போட்டேன். ஓகே. அதில் விளம்பரத்தை பார்த்து ரஜினிகாந்த் 1 லட்சம் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. மாதம் 10,000 தரேன். ஓகே.
அதாவது நாங்கள் இவங்க 2 பேரும் 3 பேர் வந்து என்னை பார்க்கும்போது நான் தரையில் படுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சோபாவில் உட்காந்தேன். தூக்கம் வந்து தூங்கிட்டு வந்து எழுப்புனாங்க. நான் வந்து இப்படி படுத்துக்கிறேன். வேறு வழி இல்லாமல் சாமானுக்கு வெளியே போட்டாங்க. இந்த கெஸ்ட் ஹவுஸ் நடத்துறது தான் இங்கே படுத்துங்க வீடு கிடைக்கிற வரைக்கும் 2 மாதம் அவர் தான் சோறு போட்டாங்க. சரி ஐயா, நீங்கள் வந்து அழுகும்போது நமக்கு மன கஷ்டமா வருது. ஏன்னா அன்பு தலைவருடைய கோணம் என்னன்னா இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணது தான். சரியா? அதே மாதிரி தலைவருடைய கடை வச்சு ஆயிரக்கணக்கான தொழில் பண்ணவங்களுக்கு ஒரு முனிவர்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எனக்கு ரொம்ப கஷ்டம். என் குழந்தைங்களுக்கு பால் வாங்கக்கூடிய உள்ள இதுக்கு நிலைமை கூட இல்லாமல் இல்லை. என் தலைவர் கடை கட்டினார். ஒரு சின்ன ஆர்டர் போய் கேட்டேன். அப்போ கேட்டாங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய கடையில் உங்களால் ஆர்டர் பண்ண முடியுமான்னு. அப்போ எனக்கு ஒரு சின்ன ஆர்டர் கொடுத்தாங்க. இன்றைக்கி என் கடையில் ஒரு 30 பேர், என் கம்பெனியில் 30 பேர் வேலை செய்தாங்க. அன்றைக்கி கொடுத்தது என் தலைவர். அதனால் தலைவர் என் உயிர் வந்துட்டு அவன் மறக்க மாட்டேங்க. சொன்னே இல்லை, அதே தான். உங்களுக்கு அது மாதிரி எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க ஐயா. அதனால் பாருங்கள், ஐயாவுக்காண்டி நீங்கள் சொன்னீங்க ஐயா பார்க்கணும், கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு போகிறேன். கண்டிப்பாக எம்எல்ஏ ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்களா? சாப்பாடு வசதி அதெல்லாம் சாப்பாடு கீழேயே கேண்டீன் இருக்குது. எனக்கு மாத்திரம் இந்த ராஜ்பவன் மினிஸ்டர் ஃப்ரீயாக கொடுக்க சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து கீழே வர முடியாதுன்னு மேலே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என் நண்பர் ஜெய்சீலன் ஆர்ட் டைரக்டர் பக்கத்தில் அங்கே ஒரு கேண்டீன் வச்சுருக்காரு. 3 நாள் கழித்து உங்களுக்கு 3 வேளையும் உங்கள் ஹாஸ்டலுக்கே வந்துடும், பணமெல்லாம் கொடுத்துறாங்க அப்படின்னாங்க. மினிஸ்டர் இன்னைக்கு தான் வந்திருக்காரு. நாளைக்கு வந்து என்னை பார்க்க வராரு. ஒரு 6 மாதம் இங்கே இருந்தேன். அப்புறம் அவசியம் ஒரு வீடு சொந்தமாக வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பார்த்துட்டு சினிமா தரப்புலேருந்து வேறு யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா? எதை கேட்டாங்களா? கேட்டாங்க, வந்தாங்க, பார்த்தாங்க. மினிஸ்டர் வர அன்னைக்கு சொல்லுங்கள், அவருக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லணும். ரஜன் சரவணா சாருக்கும் நன்றி சொல்லணும். அதான் நான் ரஜன் சரவணா சாரை பார்க்க வரும்போது அந்த சின்ன சின்ன கிங்காங்கு, விஜய் கணேஷ் இவங்களே நான் கூப்பிட்டு வருவேன். ஐயாவுக்கு நன்றி சொல்லுவேன். நீங்கள் நடிகர் சங்கத்தில் இருக்கீங்களா? இல்லை, நான் நடிகர் சங்கம் சங்கத்துலேருந்து யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? நடிகர் சங்கம் எப்போவுமே யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க சரத்குமார் ஆதார் கார்டை தூக்கி வெளியே போட்டாங்க. ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணி கேட்கல. விஷாலோ, நாசரோ, கார்த்திகோ. இனிமே பண்ணுவாங்க, இனிமே பண்ணுவாங்க, நம்பிக்கை இல்லை. பாவா, இப்போ உங்களுக்கு வந்து ஜீவா சார் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருந்தாரு. 10,000 மாதம் 15,000 இப்போ கொடுக்குறாரா? இல்லை, திருப்பி ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காரு. போய் பார்த்தோன்னா திருப்பி கொடுப்பேன். பேசினாரா? உங்களுக்கு பேசினாரா? அவர் ஆஃபீஸ் காலி பண்ணிட்டாரு. நான் ஒரு நாள் இப்போ சூப்பர்வுட் ஆஃபீஸ்க்கே வராரு. ஒரு நாள் போய் பார்க்கணும். இவ்வளோ ஏற்பாடும் நம்ம கோவிந்தராஜ் அண்ணன் பிஆர்ஓ அவர் நிறையா யூடியூப் சேனலில் கொடுத்து தான் குலுசுரசனை பார்த்துட்டு கோவிந்தராஜன் பேசிட்டு, அண்ணா இந்த மாதிரி ஐடியா இருக்குது, நானும் சுதாகர் சாரும் சுரேஷ் சாரும் வரணும் அப்படி வந்தாங்க. அப்போ அண்ணனும் கூட இருந்தாங்க. கோவிந்தராஜ் பிஆர்ஓ சாரை நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன். இன்னைக்கு கூட 2 பேரும் பேட்டி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் இங்கே வந்துட்டேன். அது பேட்டின்னு சும்மா கிடையாது, பணம் வாங்கி கொடுக்குறாரு. அவரை மறக்க மாட்டேன். அதெல்லாம் நீங்கள் அவரை பற்றி பேசாதீங்க. இல்லை, பேசாதீங்க. அவர் பேசல. சுப்பையான்னு ஒரு உதவியாளர் பேசினார். 1 லட்சம் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. மாதம் 10,000 போட்டுருந்தாங்க. வேறு உங்களுக்கு இப்போ எம்எல்ஏஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இந்த 10 ரூபா பேங்கில் போட்டுங்க. சப்போஸ் இங்கேருந்து காலி பண்ணி ஏதாவது வீடு போகிறீங்கன்னா அங்கே வாடகை தரேன்ட்டு இருக்காங்க. ரஜினி சாரை பார்க்குறது கேட்டிருக்கேன். நான் அவர் ஷூட்டிங் புதுப்படம் ஆரம்பிச்சிட்டாங்க, ஹஸ்பண்ட் மாதிரி. அது ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு நான் சொல்கிறேன், வீட்டில் பார்க்கலாம். எதுவும் திருமணம் பண்ணணும் என்ற ஒரு ஐடியா எதுவும் இருக்கா? இல்லை, அப்படிலாம் ஐடியா கிடையாது. என்னை நானே பார்த்துக்குவேன். ஏன்னா இப்போ நான் மதுப்பழக்கம் இருந்துச்சு, அதை நிப்பாட்டினது வந்து உடம்பு நல்லா ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ குண்டாங்க, இப்போ எவ்வளோ ஒல்லியாயிடுச்சு. அதனால் நான் என்னையை நானே பார்த்துக்குவேன்.